வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய விழி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆடியோ புக்கில் 12th எத்திக்ஸில் செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். பாடத்தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. கற்றலின் நோக்கங்கள்: மொழிகளின் ஒற்றுமையையும் அவற்றின் தன்மையையும் அறிந்து கொள்ளுதல், பண்பாட்டு ஒற்றுமைக்கான அடிப்படை காரணங்களை அறிந்து கொள்ளுதல், பல்வேறு மக்களிடையே காணப்படும் மொழி, சமயம், சமூக பொருளாதார வேற்றுமைகளை அறிந்து கொள்ளுதல், பல்வேறு வேற்றுமைகளுக்கிடையே அரசியல், சமூக, பண்பாட்டு ஒற்றுமைகளை புரிந்து கொள்ளுதல், பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை புரிந்து கொள்ளுதல். நுழைவாயில் அதாவது அறிமுகம்: இந்தியாவில் மொழி, இனம், சமயம், நிறம், வாழிடச் சூழல் போன்ற பல்வேறு பிரிவுகளால் மக்கள் பிரிந்திருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வு அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. உலகளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இந்தியா சிறந்து விளங்க காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய மக்களின் மனப்பான்மையே ஆகும். இந்தியாவில் மொழியும் கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் விருந்தோம்பல் முறைகளும் மிகச் சிறப்பாக பின்பற்றப்படுகின்றன. நம் மக்கள் உயிரிரக்கத்தை அதாவது காருண்யத்தை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். வர்த்தமான மகாவீரர், கௌதம புத்தர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் ஆகியோருடைய கோட்பாடுகள் உயரிய ஆன்மீகத்தையே நோக்கமாக கொண்டு மக்களிடம் போதிக்கப்பட்டன. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்று கூறும் புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் ஏ.எல். பாஷம் அவர்கள் அதிசயம் அதுதான் இந்தியா என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் இந்திய கிராம மக்களின் சடங்குகள், சம்பிரதாயங்கள் பழம்பெருமையை பறைசாற்றுகின்றன. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டு என்பதையும் நாம் அறிவோம் என்பது அனைவரும் அறிந்ததே. உலகில் காணும் பல்வேறு நாகரிக பண்பாடுகளின் ஒன்றிணைப்பை இங்கு காணலாம். உலகளவில் இந்தியா 7வது மிகப்பெரிய பரந்து விரிந்த பழமையான நாடாகும். இந்நாடு 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டு திகழ்கிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடிக்கு மேல் உள்ளது. நாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம் நாட்டில் நிலவும் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் பண்புதான் தலை சிறந்து காணப்படுகிறது. நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளை ஒருவர் மற்றவர் மீது ஆர்வமும் அக்கறையும் செலுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநாட்ட தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய பறவை போன்றவை இந்தியா முழுமைக்கும் பொதுவாக பின்பற்றப்படுகின்றன. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். கங்கை நதி பற்றி கொடுத்துருக்காங்க. 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் நீளமான நதி, புனிதமான நதி, மிக அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை பெற்றுள்ள நதி என்று பல சிறப்புகளை கங்கை நதி பெற்றுள்ளது. அடுத்த தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை வரையறை. நம் நாடு நிலவியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம், சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை சடங்குகள், பாரம்பரியங்களால் வேறுபட்ட கூறுகளை கொண்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு மக்களிடம் உள்ளது. இதனையே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறோம். இவ்வுயரிய கோட்பாடை இந்திய பண்பாட்டின் தனிச்சிறப்பு எனலாம். வேற்றுமை கூறுகள். அடுத்த தலைப்பு வேற்றுமை கூறுகள். வேற்றுமை கூறுகளில் ஃபஸ்ட்டு நிலவியல் வேற்றுமைகள். இந்தியா வடக்கே இமயமலை முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பரந்து விரிந்து காணப்படும் மிகப்பெரிய ஒரு நாடாகும். இமயமலை இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்கிறது. இந்தியாவின் மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்து மகா சமுத்திரம் ஆகிய 3 பக்கம் கடலாலும் ஒருபுறம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்டுள்ளதால் இந்தியா தீபகற்ப நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவை தீபகற்ப நாடு எனவும் அழைக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கை அமைப்பினை பொறுத்தவரையில் எண்ணிலடங்காத வேற்றுமைகளை நாம் காண முடிகிறது. இந்தியாவின் காலநிலை, தட்பவெப்பநிலை, மழைப்பொழிவு, மண் வகைகள் மற்றும் செடி கொடிகளில் வேற்றுமை கூறுகள் நிலவுகின்றன. இந்தியாவில் வடபகுதி குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருந்தாலும் மனிதன் வாழவே இயலாத அளவுக்கு உறைபனி நிலையை கொண்டிருக்கவில்லை. குளிர் மிகுந்த காஷ்மீர் போன்ற பகுதிகளில் மக்கள் வாழ காரணம் அங்கு நிலவும் பருவநிலைக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக்கொண்டதே ஆகும். இதை தவிர இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் மக்களின் அன்றாட செயல்களை பாதிக்கும் நிலையில் காலநிலை இல்லை எனலாம்.
இவ்வாறு மனிதன் வாழச் சாதகமான பருவநிலைகளை கொண்ட நாடு இந்தியா எனலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நாட்டின் பருவநிலையே அடிப்படையாகும். இந்தியாவில் வளமான கடற்கரைகள் அயல்நாட்டு வாணிகத்திற்கும், செழிப்பான சமவெளிகள் உள்நாட்டு வாணிகத்திற்கும், பொருளாதார முன்னேற்றத்திற்கும் காரணமாகின்றன. ஒவ்வொரு நிலப்பகுதியும் அமைவிட அமைப்பில் வேறுபட்டுள்ளது என்றாலும் பொருளாதார வளர்ச்சி குறியீடு சீராகவே உள்ளது. கேரள நிலப்பகுதியில் மிளகு உள்ளிட்ட பிற வாசனைப் பொருட்களும், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு போன்ற நிலப்பகுதியில் நெல்லும், குஜராத், மகாராஷ்டிரா பகுதியில் பருத்தியும், பஞ்சாபில் கோதுமையும், மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகளும், அஸ்ஸாமில் தேயிலையும், கர்நாடகாவில் காப்பியும் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. இவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகின்றன. பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர் நிலங்களாகும். இப்பகுதியில் கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் விளைகின்றன. சோட்டா நாக்பூர் பீடபூமியில் கனிம வளங்களும், மாளவ பீடபூமியில் திணைப் பொருட்களும், தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகளும், எண்ணெய் வித்துக்களும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஆசியாவின் இத்தாலி இந்தியா. புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுகின்றனர். ஐரோப்பாவில் உள்ள இத்தாலி ஒரு தீபகற்ப நாடாகும். அந்நாட்டின் கிழக்கே எரித்ரியன் கடலும், மேற்கே தஸ்கான் கடலும், தெற்கே நன்னிலக் கடலும், வடக்கே அபினைன் மலைத்தொடரும் உள்ளது. இத்தாலியின் தெற்கே சிசிலி தீவு உள்ளது போல இந்தியாவின் அருகில் இலங்கை தீவு உள்ளது. அடுத்த தலைப்பு இன வேறுபாடு. இந்தியாவில் ஆரியர்களது வருகைக்கு முன்னரே சிந்து நதிக்கரை பகுதியில் ஹரப்பா மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளன. சிந்து கங்கை சமவெளிகளில் ஆரியர்கள் வாழ்ந்து வந்ததை வேதங்கள் கூறுகின்றன. சங்ககால இலக்கியங்கள் தமிழர் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்று தெரிவிக்கின்றன. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹூணர்கள் ஆகியோர் குடியேறினர். கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையையும் பெற்றிருந்தது என்று வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் குறிப்பிடுகிறார். இடைக்கால இந்திய வரலாற்றில் அரேபியர்களும், துருக்கியர்களும், மங்கோலியர்களும், முகலாயர்களும் இந்தியாவிற்கு வந்து ஆட்சி செய்தனர். நவீன கால இந்திய வரலாற்றில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் முதலியோர் இந்தியாவில் வணிக நோக்கில் குடியேறினர். இதன் அடிப்படையில் டாக்டர் வின்சென்ட் ஆதர் ஸ்மித் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் வாழும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகளே இந்திய பண்பாட்டிற்கான அடித்தளத்தை தீர்மானிக்கின்றன. இதன் அடிப்படையிலேயே வலிமையான பண்பாடு கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இனமும் தனக்கே உரிய தனித்தன்மையை கொண்டுள்ளதால் இந்தியா வேற்று மேல் ஒற்றுமை காணும் நாடாக திகழ்கிறது. இந்தியாவில் மலைவாழ் பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பாரம்பரியம் தொன்மையான வரலாற்றை பிரதிபலிக்கின்றது. அவர்கள் கொண்டாடும் விழாக்கள் அவர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்றன. அவர்களின் உழைப்பும் திறனும் பிறருக்கு வியப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளன. தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் தமிழகத்தின் தொன்மையின் அடித்தளமாக உள்ளனர். இம்மக்களின் பொருளாதார நிலைக்கும் மற்ற மக்களின் பொருளாதார நிலைக்கும் வேறுபாடுகள் உள்ளன. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்திய இனங்கள். இந்தோ ஆரிய இனம் காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதனம் ஆகிய பகுதிகளில் உள்ள இனங்கள். திராவிட இனம் தமிழகம், ஆந்திரம், மைய மாநிலங்கள், சோட்டா நாக்பூர் பகுதிகளில் வாழக்கூடிய இனங்கள். மங்கோலிய இனம் அஸ்ஸாம், நேபாள எல்லையில் வாழும் இனங்கள். ஆரிய திராவிட இனம் ஐக்கிய மாநிலங்கள், பீகார் பகுதிகளில் வாழும் இனம். மங்கோல் திராவிட இனம் வங்காளம், ஒட்டரதேசம் (ஒடிசா) பகுதியில் வாழும் இனங்கள். துருக்கிய ஈரானிய இனம் மராட்டிய பகுதியில் வாழும் மக்கள், சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழும் இனங்கள். அடுத்த தலைப்பு மொழி வேறுபாடுகள். மொழி என்பது மனிதன் தமது உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த ஒரு கருவியாகும். இதனையே லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று அபெர்க்ரோம்பி குறிப்பிடுகிறார். பேச்சும் எழுத்தும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடையாகும். மனிதருடைய மொழிகளில் ஓவியம், கை அசைவும் குறியீடுகளாக பயன்படுகின்றன. இவ்வாறான ஒலிகளை எழுத்து வடிவமாக மாற்ற முடியும். ஆனால் சைகைகளை அவ்வாறு மாற்ற முடியாது. மனிதருடைய மொழிகளில் இக்குறியீடுகள் சொற்கள் என்றும் அவற்றை கையாளுவதற்கான விதிகள் இலக்கணங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன.
இந்திய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர். 1,00,000க்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் 33 உள்ளன. பழங்காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டன. சமஸ்கிருத மொழி வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகிரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது மற்றும் வங்காளம் ஆகியவை வட இந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகளாகும். வடகிழக்கு இந்தியாவில் அசாமி மொழி பேசப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தென்னிந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகளாகும். பழங்குடி மக்கள் பேசும் பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. ஆங்கிலேயரின் 200 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் இந்தியாவில் ஆங்கில மொழி பொதுவான இணைப்பு மொழியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தனை மொழிகள் இருப்பினும் 22 மொழிகள் மட்டுமே இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகும். மனித பண்பாட்டில் மொழி என்பது ஒரு இணைப்பு கருவியாக பயன்படுகிறது. ஏனெனில் மொழிதான் ஒருவருக்கு ஒருவர் கருத்தினை பரிமாறிக்கொள்ளும் கருவியாக பயன்படுகிறது. இந்தியாவில் தேசிய மொழி, இணைப்பு மொழி, வட்டார மொழி போன்றவை பேசப்படுகின்றன. மொழி அதை பேசுகின்ற இனத்தின் அறிவியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் மற்றும் எண்ணங்கள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளையும் பண்பாட்டு நிலைகளையும் தீர்மானிக்கிறது. வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை. பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீரி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை இந்திய மக்கள் பெரும்பான்மையினர் பேசுகின்றனர். உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் ஆங்கிலம் பயிற்று மொழியாக உள்ளது. ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு மொழி பாண்டிச்சேரியிலும் போர்ச்சுகீசிய மொழி கோவாவிலும் பேசப்படுகின்றன. இவ்வாறு நம் நாட்டில் பல்வேறுபட்ட மொழிகளை காண முடிகிறது. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம் நாட்டின் 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 121 கோடிக்கு மேல் உள்ளது. இவர்கள் 780க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசி வருவதாக PLSI தெரிவிக்கிறது. PLSIனா பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா. இக்கணக்கெடுப்பு 2010க்கும் 2013க்கும் இடையில் எடுக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டில் தோராயமாக 1650 மொழிகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 10ற்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து வருவதாகவும் இந்நிலை தொடர்ந்தால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை 500க்கும் குறைவாகலாம் என்றும் இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்திய மொழிகள். இந்திய அரசியலமைப்பில் 22 மொழிகள் அட்டவணை மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை அஸ்ஸாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சாந்தலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது ஆகியனவாகும். இம்மொழிகளில் தமிழ் மொழியே மிகவும் பழமையானதாகும். அடுத்த தலைப்பு சமய வேறுபாடு. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி அதில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 121.09 கோடி எனவும் இதில் 79.80% இந்துக்களும் 14.23% இஸ்லாமியர்களும் 2.30% கிறிஸ்தவர்களும் 1.72% சீக்கியர்களும் 0.07% பௌத்தர்களும் 0.37% சமணர்களும் இந்தியாவில் வாழ்வதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்தியாவில் வாழும் மக்கள் அனைவரும் பல்வேறு சமயங்களை பின்பற்றி வருகின்றனர். இந்து, பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம் மற்றும் பார்சியம் போன்ற சமயங்கள் இந்திய மக்களால் பின்பற்றப்படுகிறது. இவற்றில் இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம் மற்றும் சீக்கிய சமயம் ஆகிய 4 சமயங்களும் இந்தியாவில் தோன்றியவை ஆகும். மக்கள் தொகை அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வாழ்கின்றனர். அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மற்ற மாநிலங்களில் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். அவரவர் சமயத்திற்கான வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டும் திருவிழாக்களை கொண்டாடியும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர்.
அடுத்த தலைப்பு சமுதாய அமைப்பில் வேற்றுமைகள். வட இந்திய மக்களின் வாழ்க்கை முறையில் இருந்து தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் உணவு, உடை, அணிகலன்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவை மாறுபட்டு இருப்பதை காண்கிறோம். ஆடை, அணிகலன்கள், அணியும் முறை, உணவு முறை ஆகியவற்றில் வேற்றுமைகள் காணப்படுகிறது. அடுத்த தலைப்பு பொருளாதார வேற்றுமைகள். உலகளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. நிலத்தின் தன்மைக்கேற்ப பயிர்கள் விளைகின்றன. பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார நிலையையும் அதன் வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி ஆகியவற்றை கோதுமையின் உற்பத்தியே தீர்மானிக்கிறது. அதேபோல் மேற்கு வங்காளத்தில் நெல்லும் சணலும், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் பருத்தியும், மத்திய பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும், கேரளாவில் வாசனை திரவியங்கள் போன்றவை அந்தந்த மாநிலங்களின் பொருளாதார வளங்களை தீர்மானிக்கின்றன. ஒரே விதமான வேளாண் பயிர்கள் இந்தியா முழுமைக்கும் விளைவிக்கப்படுவதில்லை. பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கலப்பு பொருளாதார கொள்கையை பின்பற்றும் நாடாக இந்தியா திகழ்கிறது. இப்பொருளாதார கொள்கை அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்கெடுப்பை குறிப்பிடுகிறது. தனிநபர் வருமானமே ஒரு குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. அவ்வடிப்படையில் மக்களிடையே பொருளாதார அடிப்படையில் ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி ஆகிய வேற்றுமைகள் நிலவுகின்றன. அடுத்த தலைப்பு ஒற்றுமை கூறுகள். ஒற்றுமை கூறுகளில் ஃபஸ்ட்டு நிலவியல் அமைப்பில் ஒற்றுமை. ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்த நாடு இந்தியா. இது வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர் நீளமும், கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. இந்தியாவின் நிலவியல் அடிப்படையில் சமவெளி நிலங்கள், அதாவது விவசாய நிலங்கள் மிகுதியாக உள்ளன. அயல் நாட்டவர்கள் இந்திய நிலப்பகுதிகளை ஒரே நாடாக கருதி வந்தனர். ஹிந்த் என்ற பெயர் சிந்து என்ற நதியின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இத்துணை கண்டத்தை சிந்து என்று அழைத்தனர். தொடக்க காலத்தில் பாரசீக, கிரேக்க படையெடுப்புகளின் விளைவால் இந்தியா, இந்துஸ்தானம் என்ற பெயர்கள் உருவாயின. சிந்து என்பதை அவர்கள் ஹிந்து என்று உச்சரித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இடைக்காலத்தில் வந்த அரேபியர்களும் நமது நாட்டை ஹிந்துஸ்தான் என்று அழைத்தனர். நிலவியல் கூறுகளின் அடிப்படையில் அத்தகைய வேற்றுமைகள் காணப்படினும் புராண காலந்தொட்டே நமது நாடு பாரத நாடு என்ற பெயரினை கொண்டுள்ளது. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் பிரித்தாலும் இந்தியாவை பாரத கண்டம் என்றே வழங்குகிறோம். அடிப்படையில் பாரத நாட்டை பாரத மாதாவாக அனைவரும் கொண்டாடுகிறோம். அடுத்த தலைப்பு அரசியல் ஒற்றுமை. பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினர். பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் என்பதை சங்ககால இலக்கியங்களாகிய 8 தொகையும் 10 பாட்டும் உணர்த்துகின்றன. இந்தியாவின் பழமையான உயர்வான பண்பாடே அதன் ஒற்றுமைக்கும் வரலாற்றிற்கும் பின்னணியாக அமைந்துள்ளது. அக்காலத்தில் சாதி, சமயம் வேற்றுமைகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதில் இந்தியர்கள் ஒன்றுபட்டனர். அந்த அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது என்று ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் கூறியுள்ளார். மன்னர்கள் இந்தியா முழுமைக்கும் வெற்றி கொண்டு ஆட்சி செய்தமையால் ராஜாதிராஜன், அதிராஜன், ஏக்ராட், சாம்ராட் போன்ற பட்டங்களை பெற்று சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்தமையை அறிய முடிகிறது. மௌரிய பேரரசில் அசோகர், முகலாய பேரரசர்களில் அக்பர், அவுரங்கசீப் போன்றோர் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினார்கள். நாடு முழுமைக்கும் பொதுவான சட்டங்கள், பொதுவான நாணயங்கள், அலுவலக மொழியாக பாரசீக மொழி, நீண்ட நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் அரசியல் ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். ஆங்கிலேயர்கள் நாடு முழுமைக்கும் பொதுவான ரயில் பாதை, தபால் தந்தி துறையை ஏற்படுத்தி ஒற்றுமை உணர்வை வளர்த்தனர். அடுத்த தலைப்பு சமய ஒற்றுமை. சமயங்களின் அடிப்படையில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்கின்றன. சமய வேறுபாடுகள் மறந்து மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். சமய விழாக்களை கொண்டாட சமயங்களை கடந்து உதவி செய்கின்றனர். சமத்துவம், சகோதரத்துவம், தேசப்பற்று போன்றவற்றை மக்களிடையே பரப்பும் கருவிகளாக விழாக்கள் திகழ்கின்றன. சமய விழாக்கள் மட்டுமின்றி பண்பாடு அடிப்படையிலான விழாக்களும் மக்கள் மனதில் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை விதைக்கும் காரணிகளாக திகழ்கின்றன. கிராமிய விழாக்கள் சமயங்களின் அடிப்படையில் இருந்தாலும்
பண்பாட்டு வகையிலான ஒற்றுமையை மக்கள் மனதில் விதைக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் குருநானக் ஜெயந்தி, தமிழ்நாட்டின் நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழா, வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலய கந்தசஷ்டி விழா போன்றவற்றில் சமயங்களை கடந்து அனைத்து மதத்தவருமே கலந்து கொள்கின்றனர். அடுத்த தலைப்பு சமய விழாக்கள். இந்தியாவில் பல்வேறு விழாக்கள் சமயங்கள் அடிப்படையில் ஒற்றுமையுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்து சமயத்தவர் தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ஸ்ரீராம நவமி, வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்களை கொண்டாடுகின்றனர். தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்கள் மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் போன்ற பண்டிகைகளையும், பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா, சமணர்கள் மகாவீரர் ஜெயந்தி, சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தி போன்ற விழாக்களையும் கொண்டாடுகின்றனர். இவ்விழாக்களை கொண்டாடும் அனைத்து சமய மக்களும் தூய அன்பு, சகிப்புத்தன்மை, உண்மையான பக்தி ஆகியவற்றின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்று நம்புகின்றனர். இத்தகைய விழாக்களை ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் அனைவரும் கொண்டாடுவதால் இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதை உலகிற்கு நிலைநாட்டுகிறது. இந்தியாவில் உள்ள சமயங்களில் ஒரு கடவுள் கோட்பாடு, ஆன்மாவின் அழியாத்தன்மை, அவதார கோட்பாடுகள், கர்மவினை கோட்பாடுகள், வீடு பேறு போன்ற எல்லா நிலைகளிலும் இந்திய சமயங்கள் ஒத்திருப்பதை அறிய முடிகிறது. சமய சடங்குகளிலும் பழக்க வழக்கங்களிலும் அடிப்படையான தன்மைகள் ஒன்றாகவே உள்ளன. தென்னிந்தியர்கள் வடக்கே உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்வதும், வட இந்தியர்கள் தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வதும் நமது நாட்டின் சமய மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. வைதீக சமய நெறியில் சிவன், விஷ்ணு போன்ற கடவுள்களை வணங்குவதும், இராமாயணம், மகாபாரதம் போன்ற வீர காவியங்களை போற்றுவதும், வேதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் போன்றவற்றை புனிதமாக கருதுகின்ற மனநிலை இந்தியா முழுமைக்கும் ஒன்றாகவே உள்ளது. இந்துக்கள் தர்காவிற்கும் தேவாலயத்திற்கும் சென்று வழிபடுவதும் இந்தியாவின் சமய ஒற்றுமைகளை காட்டுகிறது. இந்திய மக்கள் பிற சமய மக்களின் நம்பிக்கைகளை மதித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. பிற சமய மக்கள் தங்களுக்குரிய இறை வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டு வழிபடவும் உரிமை வழங்குகிறது. சமயமும் சமய திருவிழாக்களும் மக்கள் மனதில் அறநெறி பண்புகளையும் ஒழுக்க நெறிகளையும் வளர்க்கின்றன. அடுத்த தலைப்பு இலக்கியம். இந்தியா இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது. வேதங்கள், மகாபாரதம், இராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குரான் மற்றும் திருக்குறள் போன்ற நூல்கள் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்கப்பெறுகின்றன. காளிதாசரின் மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் ஆகிய நூல்கள் இந்தியாவின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சங்கரர், ராமானுஜர், கபீர், குருநானக் மற்றும் சைத்தன்யர் போன்றோர்களால் எழுதப்பட்ட தத்துவ கோட்பாடுகள் இந்தியா முழுமைக்கு பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவார பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இத்தகைய இலக்கிய படைப்புகள் இந்தியர்களிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டினையும் வளர்க்கின்றன. எனவே இந்தியா இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அறுவடை திருவிழாக்கள். நமது நாடு முழுவதும் விவசாயிகள் கொண்டாடும் அறுவடை திருவிழாக்கள் நமது பழமையான நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்து எம்புகின்றன. தமிழகத்தில் பொங்கல் விழா அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுவது போன்று கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தியாகவும், கேரளாவில் ஓணம் பண்டிகை, மத்திய பிரதேசத்தில் லொகோரி, பஞ்சாபில் பைசாகி, அஸ்ஸாமில் போகாலி பிகு, வங்காளத்தில் நபன்னா என்று பல்வேறு பெயர்களிலும் அறுவடை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அடுத்த தலைப்பு பண்பாட்டில் ஒற்றுமை. இந்தியாவில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து உயரிய பண்பாட்டை உலகறிய செய்துள்ளனர். பண்பாடு என்பது ஒட்டுமொத்த மக்களின் பண்பட்ட சமுதாயத்தின் விளைவே ஆகும். மொழி, இலக்கியம், சமயம், தத்துவம், நடைமுறைகள், மரபுகள், பாரம்பரியம், நம்பிக்கைகள், ஒழுக்க கோட்பாடுகள், நுண்கலைகள் மற்றும் கட்டடக்கலையின் வாயிலாக பண்பாட்டில் ஒற்றுமையை உணர முடிகிறது. எனவே பண்பாடு என்பது பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கையின் நெறிமுறைகள் ஆகும். பண்பாடு என்பது பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கையின்
நெறிமுறைகள் ஆகும். இந்திய பண்பாட்டை வெளிப்படுத்தும் இலக்கியங்களில் ஒரே சீரான பண்பாட்டு கூறுகள், சிந்தனைகள் இருப்பதை காண முடிகிறது. நமது நாட்டில் அனைத்து சமயத்தினரும் அவரவர்க்குரிய பண்டிகைகளை கொண்டாடுவதனால் பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம். இப்பண்பாடு பல மாற்றங்களை கடந்து வந்தாலும் விட்டு கொடுத்தல், வந்தோரை வாழ வைத்தல், சகிப்புத்தன்மை போன்ற பண்புகளால் இன்று வரை சிதைவுறாமல் வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தலைப்பு பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம். இந்திய பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் மிகவும் தொன்மையானவை. இனம், சமயம், மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, சுயநலமின்மை, நீதி, நன்னடத்தை, உண்மை, அமைதி, சமய நம்பிக்கை, உயிரிரக்கம், பெரியோரை போற்றுதல், பெற்றோர் ஆசிரியர்களை மதித்தல், சகிப்புத்தன்மை போன்ற பின்பற்றத்தக்க நற்பண்புகளை வலியுறுத்துகின்றன. மேற்கூறிய நமது பண்புகள் பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டினையும் பாதுகாக்க உதவுகின்றன. அடுத்த தலைப்பு கலை மற்றும் கட்டிடக்கலை. இந்திய கட்டிடக்கலையின் வளர்ச்சி பெரும்பாலும் சமய தொடர்புடையதாகும். பல்லவர் காலத்து மாமல்லபுர சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போன்றவை பழங்கால தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். வட இந்தியாவில் முதலாக ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சாஞ்சி, சாரநாத் உள்ளிட்ட பல இடங்களில் பழமையான ஸ்தூபிகள் காணப்படுகின்றன. பாரசீக கட்டடப்பாணியில் மசூதிகள் கட்டப்பட்டன. பூரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரிய கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயில், தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை போன்றவை வட இந்திய கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றுகளாகும். வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசையும் தென்னிந்தியாவில் கர்நாடக இசையும் மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகளாக திகழ்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிய நடனங்கள் வேறுபட்டாலும் அவை இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்றன. அடுத்த தலைப்பு மொழி ஒற்றுமை. நமது நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு மாநிலங்களில் வாழும் மக்களால் பேசப்படுகின்றன. ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கென தனியாக இலக்கண, இலக்கிய மொழி வளம் உண்டு. மொழிகள் பேசும் விதத்தால் வேறுபட்டாலும் நமது நாட்டின் பழமையான பண்பாட்டையும் மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் கருவியாக பயன்படுகின்றது. பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்டன. தென்னிந்தியாவிலும் இம்மொழிகள் சமண பௌத்த துறவிகளால் பரப்பப்பட்டன. இம்மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அறக்கோட்பாடுகளையும் மனித பண்புகளையும் வலியுறுத்தின. இதே காலகட்டத்தில் தமிழ் மொழியிலும் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நற்கருத்துக்களை வலியுறுத்தும் இரவா புகழ் கொண்ட எண்ணற்ற இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துகிறது. தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழியிலிருந்து கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தோன்றின. இம்மொழிகளிலும் புகழ்பெற்ற பல இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. இவை தென்னிந்திய மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் போன்றவற்றை உலகிற்கு உணர்த்துகின்றன. பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் அராபிக் மற்றும் பாரசீக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. இந்நிலை மொழிகளுக்கிடையேயான ஒற்றுமையை நிலைநாட்டுகிறது. இந்தியாவின் வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்களும் மேற்காசிய நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஐரோப்பியரின் வருகைக்கு பின்னர் ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. திருக்குறள், திருவாசகம் போன்ற ஒப்பற்ற தமிழ் நூல்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. உலக மக்களால் விரும்பி படிக்கப்பட்டன. இந்தியரும் ஆங்கிலத்தை கற்று மேற்கத்திய தத்துவங்களையும் இலக்கியங்களையும் தங்கள் மொழியில் மொழிபெயர்த்தனர். லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் இரகசிய வழி என்ற பெயரில் மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்துள்ளார். லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் இரகசிய வழி என்ற பெயரில் மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்துள்ளார். ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் தத்துவங்கள் மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பானது. விடுதலைக்கு பின்னரும் பிற மொழிகளில் உள்ள சிறந்த நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்தியாவின் பண்பாட்டு வாழ்வியல் முறைகள், புவியியல் அமைப்பு போன்றவற்றை வெளிப்படுத்திய மொழிகள் அரசியல் ஒற்றுமை ஏற்படவும் வழிவகுத்தன. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்து இன்னொரு பாக்ஸில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க. தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோடா, கோத்தா, கொரகா, இருளா. நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா. வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுய். அடுத்த தலைப்பு இலக்கிய ஒற்றுமை. இலக்கிய ஒற்றுமை. உலக செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீரா புராணம், இயேசு காவியம் போன்ற இலக்கியங்களில் மொழி வளத்தை காணலாம். இந்நூல்கள் அறவியல் கோட்பாடுகளை முன்னிறுத்துகின்றன. ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிரஜ மார்க்கம், விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஆமுக்த மால்யா போன்ற இலக்கியங்கள் அந்தந்த மொழிகளின் வளமையை எடுத்து இயம்புகின்றன. அடுத்த தலைப்பு உடல் அமைப்பில் ஒற்றுமை. ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் ஆகியோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இவர்கள் சிவந்த மேனியையும் நீளமான கண்விழிகளையும் கொண்டிருந்தனர். மிதமான குளிர்பகுதியான வடகிழக்கிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சிவந்த உடல் அமைப்பையும் குள்ளமான தோற்றத்தையும் கொண்டிருக்கின்றனர். தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் மாநிற மேனியையும் நடுத்தரமான தோற்றத்தையும் கொண்டிருக்கின்றனர். உடல் அமைப்பாலும் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களாலும் தாங்கள் வாழும் பகுதிக்கேற்ப வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் இந்திய பண்பாட்டை பின்பற்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். அடுத்த தலைப்பு சமுதாய அமைப்பில் ஒற்றுமை. தொடக்க காலத்தில் இருந்தே சமுதாய அமைப்பில் தொழில் மற்றும் பொருளாதார அடிப்படையில் வேற்றுமைகள் இருந்தாலும் வாழ்வியலிலும் அதையொத்த பண்பாட்டு நிலைகளிலும் ஒரே மாதிரியான தன்மையை இந்திய மக்கள் கொண்டிருக்கின்றன. பல்வேறு விதமான சமூக வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை மறந்து இயற்கை சீற்றங்கள் நிகழும்போது ஒருவருக்கொருவர் தங்களுக்கிடையேயான இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் உதவி செய்து வாழ்ந்து வருகின்றனர். சமூகத்தில் தொழில்கள் கட்டமைப்பை பொறுத்தவரையில் இன்னார்க்கு இன்ன தொழில் என்ற நிலை மாறி யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்ற நிலை வந்துள்ளது. இந்நிலை சமூக ஒற்றுமையை பறைசாற்றுகின்றது. அடுத்த தலைப்பு இந்திய பண்பாட்டு ஒற்றுமையை வளர்க்க துணைபுரியும் காரணிகள். நம் நாட்டின் உயரிய கோட்பாடாகிய வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வாறு மிளிர்கிறது என்பதை அறிந்தோம். இனி ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற காரணிகளை பற்றி காண்போம். அரசர்கள். அடுத்த தலைப்பு அரசர்கள். இந்திய பெருநாட்டை ஆட்சி புரிந்து வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற பேரரசர்கள் அசோகர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அக்பர் போன்றவர்கள் ஆவர். இவர்கள் மண்ணாசை காரணமாக இந்தியாவின் பெரும்பகுதியை வெற்றி கொண்டு ஆட்சி புரிந்தனர். பல்வேறு சிற்றரசுகளை ஒன்றாக இணைத்து இந்தியாவை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தனர். அரசர்களைத் தொடர்ந்து வீரர்களும் தங்களின் தீரச் செயல்களை நிலைநாட்டினர். இவர்களுடைய செயல்களும் நமது பண்பாட்டு ஒற்றுமையை வளர்த்தன என்பதையும் அறிய முடிகிறது. அடுத்த தலைப்பு ஒரே சீரான நிர்வாகம். நம் நாட்டை ஆண்ட மௌரியர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர் ஆட்சி காலத்தில் அனைத்து மாகாணங்களையும் ஒன்றிணைத்து ஒரே சீரான ஆட்சி அமைப்பினால் நிர்வாகம் செய்தனர். இந்த சீரிய நிர்வாக அமைப்பு இந்தியாவின் பண்பாட்டு ஒற்றுமைக்கு வித்திட்டது எனலாம். அடுத்த தலைப்பு மொழியும் சமயமும். பழங்காலத்தில் தமிழும் வடமொழியும், தற்காலத்தில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தமிழும் பண்பாட்டு ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகின்றன. இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என அனைத்தும் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. மூல கருத்துக்களை கொண்டு தத்தம் பண்பாட்டிற்கேற்ப எழுதப்பட்டன. இராமாயணம் வடமொழியில் வான்மீகி முனிவராலும், இந்தியில் துளசிதாசராலும், தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பராலும் இயற்றப்பட்டதை காண்கிறோம். இராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவராலும், இந்தியில் துளசிதாசராலும், தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பராலும் இயற்றப்பட்டதை காண்கிறோம். இந்த மூவருமே மூல நூலின் மையக்கருத்து மாறாமல் தத்தம் பண்பாட்டிற்கு இணங்க தொடர்புடைய செய்திகளை கூறியுள்ளனர். இவற்றின் மூலம் இந்தியாவில் பண்பாட்டு ஒற்றுமையை நிலைநாட்ட முடிகிறது. உலகில் உள்ள பல்வேறு சமயங்களுக்கும் நிலைக்கலனாக திகழும் இந்து சமயம் மக்களின் ஆன்மீக வாழ்விலும் அகச்சிந்தையிலும் உயரிய ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகின்றன. அடுத்த தலைப்பு போக்குவரத்தும் செய்தி தொடர்பும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இருப்பு பாதைகள் தபால் தந்தி முறை, தொலைபேசி, வானொலி, விரைவான தகவல் தொடர்பிற்கு வித்திட்டன.
இவை பயண நேரத்தை குறைத்தது. இதனால் மக்கள் பல இடங்களுக்கு எளிதாக சென்று வருகின்றனர். இது பண்பாட்டு ஒற்றுமைக்கு வித்திட்டது. இன்று வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக தொலைக்காட்சி, கணினி, மின்னணு அஞ்சல் சேவை, தொலைநகலி, குறுஞ்செய்தி மற்றும் முகநூல் இவற்றின் பயன்பாடுகளை அறிந்து மேலும் ஒருவருடன் ஒருவர் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அடுத்த தலைப்பு வரலாறும் நாட்டுப்பற்றும். பொதுவாக வரலாற்று மரபுகளை நமது இலக்கியங்கள் மூலமாக அறிகிறோம். வரலாற்று மரபுகளை அறிந்து நாமும் நமது பண்பாட்டு ஒற்றுமைக்கு உறுதுணை புரிகிறோம். விடுதலை இயக்க வரலாற்றை அறிந்து நாட்டுப்பற்று மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்ற உணர்வு மேம்படுகிறது. எனவே பண்பாட்டு ஒற்றுமையை நமது வரலாற்று அறிவு, நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு ஆகியவற்றை வளர்க்க துணை புரிகின்றது. எனவே பண்பாட்டு ஒற்றுமை நமது வரலாற்று அறிவு, நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு ஆகியவற்றை வளர்க்க துணை புரிகின்றன. அடுத்த தலைப்பு பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணி காத்தல். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதை இந்தியரின் அடிப்படை கோட்பாடு என்பதை உணர வேண்டும். இதனை யதார்த்தமாய் உணர்ந்து நாம் நம் ஒற்றுமை உணர்வை போர் மற்றும் இயற்கை பேரிடர்களான புயல், வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்தின் போது உலகறிய செய்கிறோம். இத்தகைய நெருக்கடி காலங்களை தவிர்த்து அமைதி காலத்திலும் அன்றாட வாழ்விலும் அன்பு, அமைதி, சகோதர மனப்பான்மை, ஒற்றுமை, பிற சமயத்தவரை அரவணைத்து செல்லும் நல்லிணக்க மனப்பான்மை உடையவராய் வாழ வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க எவ்வித வேறுபாடும் கருதாமல் அனைவரையும் சமமாக கருதி பழக வேண்டும். அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும். குறிப்பாக தன்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பிற சமயத்தவர்களின் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும். எம்மதமும் சம்மதம் என்ற பரந்த சமய உணர்வு வேண்டும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற உயரிய கோட்பாட்டினை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். நாட்டுப்பற்று மிக்கவராய் நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை கருதாமல் நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்ற உணர்வுடன் நாட்டின் நலனுக்கு பாடுபட வேண்டும். நமது அறிவையும் ஆற்றலையும் நம் நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். உலகின் அனைத்து துறைகளிலும் நம் நாடு வளம் வாய்ந்ததாக திகழ நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். அடுத்த தலைப்பு தேசிய சின்னங்கள். இந்தியாவின் தேசிய கொடியாக தர்ம சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடியும், தேசிய பாடலாக பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடலும், தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகண மன என்ற பாடலும் இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி தேசிய பறவையாக மயிலும், தேசிய விலங்காக புலியும், தேசிய மரமாக ஆலமரமும் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்த தலைப்பு தேசிய திருவிழாக்கள். இந்திய தேசிய திருவிழாக்கள் மக்களிடையே சாதி, சமயம், இனம், மொழி, வட்டார வேற்றுமைகளை கடந்து இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா, ஜனவரி 26ஆம் நாள் கொண்டாடப்படும் குடியரசு தின விழா, அக்டோபர் 2ஆம் நாள் கொண்டாடப்படும் தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த தின விழா, நவம்பர் 14ஆம் நாள் கொண்டாடப்படும் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் விழா, ஜனவரி 12ஆம் நாள் கொண்டாடப்படும் தேசிய இளைஞர் தின விழா, அதாவது விவேகானந்தர் பிறந்தநாள் விழா ஆகியவை இந்தியர் என்ற உணர்வுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்று உலக அரங்கில் வேண்டப்படுவது சமாதானம் ஆகும். எத்தகைய வேற்றுமைகளுக்கும் உயர்வு தாழ்வுகளுக்கும் இடம் தராமல் சமாதான உணர்வுடன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். உலக அமைதியே உயர்வுக்கு வழி என்பதை அனைவரும் உணர்ந்து அதற்கு அயராது பாடுபட வேண்டும். சமாதான வாழ்விற்கு அடிப்படை சகோதரத்துவ மனப்பான்மை சமாதான வாழ்விற்கு அடிப்படை சகோதரத்துவ மனப்பான்மையாகும். இவ்வாறாக நாமும் நம் வேற்றுமைகளை களைந்து சகோதர மனப்பான்மையுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அடுத்த தலைப்பு நிறைவுரை. புவியியல் அமைப்பு, அதனை ஒட்டிய மக்களின் வாழ்க்கை முறை, பலதரப்பட்ட பழக்கங்கள், சமய நம்பிக்கைகள், மொழி, உணவு, உடைகள் போன்றவற்றால் மக்கள் வேறுபடுகின்றனர். இருப்பினும் இந்தியா தேசிய உணர்வினால் ஒன்றுபடுகின்றனர். மனிதநேயம், சமய உணர்வு, சகோதரத்துவம், நட்பு, சகிப்புத்தன்மை போன்றவை இந்தியர்களை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் வாழச் செய்கின்றன. தேசிய சின்னங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் போன்றவை தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கின்றன. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற உணர்வு இந்திய ஒருமைப்பாட்டிற்கு வலிமை சேர்க்கிறது. இந்த உணர்வே ஆங்கிலேயரிடமிருந்து நாம் விடுதலை பெற காரணமாக அமைந்தது எனலாம். அவ்வளோதான் அந்த லெசன் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு ஆடியோ புக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.